இப்போ உங்களோட டிரெக்டர்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண படம் அது எல்லாத்தையுமே பார்த்தா யூவ் கிரியேட்டட் ஒரு ஸ்டாண்டர்ட் இன் காலிவுட் அண்ட் மை ஆடியன்ஸ் மைண்டில் எப்படின்னா ஜீவா சார் படமா ஜாலியாக போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு 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 ஃபுல் டிகேட் அதுக்காக மெனக்கெட்டு அப்போ தான் யூ கேன் கெட் தட். இல்லை, நான் கரெக்டாக சொல்ல போனோன்னா இப்போ கற்ற தமிழ்லாம் படம் பார்த்துட்டு அதாவது நான் எடிட் ஃபிலிம் ஐ வாஸ் ஏதாவது ஒரு தேட்டரில் வந்து இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருந்தேன். இது சன் டிவிக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஐ சா சம் 2-3 காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வெளியே வந்துட்டு அழுகுறாங்க, என்னால் படம் பார்க்க முடியல, ஐயோ இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு மனசே வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்ம இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படம் பண்ணணுன்னு பார்க்குறோம், ஆனால் ஒரு ரொம்ப இம்பேக்ட் ஆகி ஒருத்தங்க படமே வேணான்னு சொல்லி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுனா அது ஒரு பயங்கரமான வின்னிங் மொமெண்ட்ல இல்லை, இட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் மொமெண்ட். எஸ், ஹவு ஜஸ்ட் இமேஜின் சம்படி சேஸ் எனக்கு ஐயோ என்னால் அந்த படமே பார்க்க முடியல, நான் பாதியில் போகிறேன், எங்கள் அப்பாவே பாதியில் போயிட்டார் படம் பார்க்காம. என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபேமிலி படம் எடுக்கிறவன்டா, எனக்கு இது ரொம்ப ஓவர் போர்டாக இருக்குது, டூ மச் ஆஃப் ட்ரூத் இஸ் ஆன் த ஃபேஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி கொஞ்சம் 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 ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் பாதியிலே போயிட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது சரி ஓகே, அப்போ பாதியில் போகிற மாதிரி ஏன் நம்ம ஒரு படம் பண்ணணும், ஃபுல் படத்தையும் லாஸ்ட் ஈவன் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் சிவா மனச சக்தி. அந்த இது ஈவன் இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த மேட்ரு ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி காலெல்லாம் போய் விழுந்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் போய் பண்ணுவோம். ஸோ அது வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே மக்கள் வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஐவ் சீன் லாட் ஆஃப் ஆடியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் எப்படி அவங்க வந்து தேட்டர் விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க. ஸோ நான் டப்பா படம்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் திட்டிட்டுலாம் போயிருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். சார் ஆனால் ஃப்ளெக்ஸிங் மொமெண்ட் ஏதாவது இருந்ததா? ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்மளும் இந்த மாதிரி அதுக்கு நிறைய இப்போ ஒரு கொஞ்சம் சீரியஸான படங்கள் பார்க்குறோம். இப்போ கற்ற தமிழோ இந்த ராம் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஓகே, ஒரு கிளாப்ஸ் வரும், ஒரு இது வரும், ரியாக்ஷன்ஸ்லாம் வரும், படம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாமே ரைட். பட் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு காமெடி படம், ஒரு மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற படம், அந்த சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்கும், அப்படியே அந்த அலை மாதிரி கேட்கும், ஒரு அலை மாதிரி கேட்கும். ஒரு 1000 பேர் சேர்ந்து சிரிச்சா எப்படி இருக்கும், அதோட ஆரா, அதோட ஃபீலிங், அதெல்லாம் வந்து நாட் ரெகுலர் பீப்புள்னால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது அது. ஆனால் அது மக்களாக போய் அவங்க பார்க்கும்போது, மக்களாக போய் பார்த்து அதை என்ஜாய் பண்ணும்போது நாமளும் அதை பண்ணியிருக்கிறோம், நாமளும் மக்களோட சிரிச்சிருக்கிறோம். பட் மக்கள் உங்களுக்காக சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஹை. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் இது லைக் சொத்து சுகம் சேர்த்தாலும், we have the best swanky cars and all that stuff, but you cannot make people happy so easily. ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறீங்கன்னா அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை.